ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் சவுந்தரா ஃப்ரம் சவுந்தரா சன்னா. இன்றைக்கி கிளாஸில் நம்ம பேபி ஷவர் எலிமெண்ட் தான் பார்க்க போகிறோம். இதை நான் ஆஃப் ஹேண்ட் டிசைனாக மட்டும்தான் போட போகிறேன். ஏன்னா நேற்று ப்ரைடலுக்கு ஃபுல் ஹேண்ட் பார்த்தோம்ல, அதனால நான் ஆஃப் ஹேண்ட் பார்க்க போகிறேன். ஆஃப் ஹேண்டுனா ரெஸ்ட்லேருந்து மேலே ஆல்மோஸ்ட் பாதி. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு நார்மல் ஒரு பார்டர் லைன் மாதிரி லைட்டாக வரைஞ்சிக்கோங்க. அதுக்கு மேலே பேபி எலிமெண்ட்ஸ், அதாவது ஸ்ட்ராலர் நான் போடுறேன். அதுக்கு ரெண்டு சைடுமே ஒரு கர்வ் மாதிரி போட்டு அதுக்கு வீல், அந்த ஸ்ட்ராலருக்கு வீலுக்கு அவுட்டர் சர்க்கிள், இன்னரில் டார்க் சர்க்கிள் போட்டு அது வீல் தெரிகிற மாதிரி கொஞ்சம் லைட்டாக சின்னதாக போட்டு அது டார்க்னிங் பண்ணிடுங்க. மேலே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுட்டு கொஞ்சம் டிசைன் இருக்கிறன்றதுக்காக டாட் ஒரு 3-4 டாட் வச்சுட்டு அதுக்கு இன்பிட்வீன் கர்வ்ஸ், டபுள் கர்வ்ஸாக போட்டு கீழே ஃபுல்லாக ஒரு ஸ்பர்ல் கொடுத்து ஹம்ஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணி ஸ்ட்ராலரை ஃபுல்லாக டிசைனாக முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் சென்டராக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் 90 டிகிரியில் போட்டு ஒரு ஃபுல்லாக அந்த ஸ்ட்ராலர் கவருக்காக வேவ்ஸ் மாதிரி போட்டு அதுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு ஆல்டர்னேட் ட்ரையாங்கிளில் ஷேடிங் கொடுத்து ஃபில் பண்ணிவிடு. அதுக்கப்புறம் ஸ்ட்ராலர் ஃபுல்லாக அவுட்டர் லேயர் ஃபுல்லாகவே டார்க்னிங் பண்ணி ஒரு ஹேண்ட்லர் வச்சு அதை முடிச்சிருங்க. இப்போ கீழே டிசைனுக்கு போகலாம். இதுக்கு கீழே டார்க் லைன், அதுக்கப்புறம் டபுள் லைன், அப்புறம் ஹம்ஸு ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் பேபி எலிமெண்ட்ஸ்க்கு நான் நெகட்டிவ் ஃபில்லிங்காக, அதை பேபியோட எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதை நெகட்டிவ் ஃபில்லிங்காக கொடுக்குவேன். அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு பெல்ட்டு கொடுக்கணும்ல, அதுக்காக இந்த யூ ஷேப் பெட்டல் போட்டு அதையுமே நான் ஃபுல்லாக போட்டு அதுக்கு மேலே கீழே திருப்பியும் டார்க் லைன் டபுள் லைன் கொடுத்து ஒரு ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். எந்த டிசைன் ஆரம்பித்தாலும் லைன்ஸ், ஹம்ஸ் டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுத்துலையுமே இருக்கணும். ஸ்டார்டிங்லையும் சரி, எண்டிங்லையும் சரி. ஓகேவா? இப்போ மெயின் எலிமெண்ட்டுக்கு நெகட்டிவ் ஃபில்லிங்காக நான் பேபி ஷவர் எலிமெண்ட்ஸ் கொடுக்க போகிறேன்னு சொன்னல, அதில் ஃபர்ஸ்ட்டு சாக்ஸ், டபுள் சாக்ஸ் இருக்கிற மாதிரி போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பாய் பேபியோட ஷர்ட்டு, அடுத்தது கேர்ள் பேபியோட கவுன். ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த எலிமெண்ட்ஸ் போட்டாலும் நெகட்டிவில் இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் போடும்போது அந்த டிசைன் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஷேடிங் கொடுங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற டிசைனும் அழகாக என்ஹான்ஸ் பண்ணி வெளியே நமக்கு தெரியும். ஓகேவா? இப்போ நான் கேர்ள் கவுன் ப்ளஸ் மிரர் ஒன்று போட்டிருக்கேன், பேபி மிரரு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக சுற்றி பேலன்ஸ் இருக்கிற ஸ்பேஸ் ஃபுல்லாகவே டார்க் ஷேடிங் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். இது ஒரு நார்மல் ஒரு டைப் ஆஃப் டிசைன் தான் நான் போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் இன்னும் நிறைய டிசைன்ஸ் போடுங்க. இன்றைக்கி நான் ஒரு டிசைன் போடுறேன்னா இது இல்லாமல் இன்னும் ஒரு 3 டிசைன் பேபி ஷவர் எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் போட்டு எனக்கு அனுப்பணும். ஓகேவா? நான் வந்து ஆஃப் ஹேண்ட் தான் போட்டிருக்கேன். நீங்கள் ஃபுல் ஹேண்டும் போடலாம், இல்லை பாம் வரைக்கும் போடலாம், இல்லை ரிஸ்ட் வரைக்குமே போடலாம். சரியா? இப்போ அதை ஃபுல்லாக ஷேடிங் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கீழே திரும்ப டபுள் லைன் ஹம்ஸ் கொடுத்து ஒரு பெல்ட் கொடுக்குறேன். இங்கே பெல்ட்டுக்கு வந்து சர்க்கிள் தான் கொடுக்குறேன். அதாச்சும் ஃபுல் சர்க்கிளாக கொடுத்துட்டு ஆல்டர்னேட் சர்க்கிளில் டாட் வைக்கிற மாதிரி அந்த மாதிரி சர்க்கிள் தான் கொடுக்குறேன். அதுக்கு கீழேயுமே இப்போ பெருசாக ஒரு ஹம்பும் போட்டுக்கிறேன். அது ஒரு பார்டர் லைன் மாதிரி தெரியறதுக்கு சும்மா லைட்டாக ஒரு லைன் போட்டு மேலே ஹம்ஸ் போட்டுக்கிறேன். அதுக்கு கீழே இன்னும் ஒரு சின்னதாக ஒரு பெல்ட்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அதையுமே நெகட்டிவ் ஃபில்லிங்கில் தான் கொடுக்குறேன். மேலே ஒரு நெகட்டிவ் ஃபில்லிங்காக கொடுத்தோமா, அதில் பேபி எலிமெண்ட்ஸ் கொடுத்தோம். அதே மாதிரி இந்த எலிமெண்ட்ஸில் நான் பேபி எலிமெண்ட்ஸ் கொடுக்கல, ஃப்ளவர் டைப் தான் கொடுக்குறேன். ஏன்னா ஃபுல்லாகவே பேபி எலிமெண்ட்ஸாக கொடுத்தா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் இதையுமே சேர்த்து செகண்ட் ஃபில்லிங்கில் நான் நெகட்டிவ் ஃபில்லிங்காக ஃப்ளவர் தான் யூஸ் பண்ணேன். ஃப்ளவரு, ஸ்பைரல்,
லீஃபு, சர்க்கிள் இதை ஃபுல்லாக கொடுத்துட்டு அதை ஃபஸ்ட்டு அவுட்லைனாக டார்க் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உள்ள ஃபுல்லாக ஷேடிங் கொடுத்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே திரும்பவும் ஆஸ் யூஷுவல் டபுள் லைன் ஹம்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ ரிஸ்ட் வரைக்கும் முடிஞ்சிச்சு. இப்போ பாமுக்கு வந்துட்டோம். இங்கே நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக சென்ட்ரலாக நான் பேபி எலிமெண்ட்ஸ் கொடுக்க போகிறேன். பட் அதை அவுட்டராக ஒரு அவுட்லைன் படமாக நமக்கு தெரியணுன்றதுக்காக ஒரு க்ளவுடு மாதிரி ஃபீல் ஆகிறதுக்கு ஃபுல்லாக டாப்லேயும் பாட்டம்லேயும் க்ளவுட் மாதிரி வேவ்ஸாக கர்வ் மாதிரி ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டேன். அதுக்கு பேலன்ஸ் அந்த ரிஸ்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட்டு கொடுத்த அந்த வேவ் லைனுக்கும் ஸ்பேஸ் இருக்குல்ல, அதை ஃபில் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் சும்மா சின்னதாக வைன்ஸ் கொடுத்த மாதிரி லீஃப் போட்டு 2 சைடுமே ஹம்ஸு கொடுத்து அதுக்கு மேலே அதை சின்னதாக ஒரு சின்னதாக ஒரு பெல்ட்டு கொடுத்துக்கிட்டேன். யூ ஷேப் பெட்டல் வச்சு சின்னதாக ஒரு பெல்ட் 2 சைடுமே. அட் அ டைமில் நான் 2 சைடுமே போடுறேன். இந்த சைடு ரைட் சைடு முடிக்கிறேன்னா அட் அ டைமில் அதே டிசைன் லெஃப்ட் சைடும் போடுறேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு ஷேப் அண்ட் சைஸ் ஹைட்டு கரெக்டாக வருன்றதுக்காக. அப்புறம் பேலன்ஸ் இருக்கிற ஸ்பேஸ் அதாச்சு நடுவில் வைன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு 2 சைடுமே ஒரு சின்னதாக ஒரு பெல்ட் கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிற ஸ்பேஸ் ஃபுல்லாக நான் சிம்பிள் ஃபில்லிங் எப்படின்னா டாட் வித் ரிங்கு, டபுள் அம்ஸ் இதை தான் நான் ஃபில்லிங்காக கொடுத்து 2 சைடுமே ஃபில் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் இப்போ மேலே அந்த ஃபர்ஸ்ட்டு வேவ் லைன்ஸ் கொடுத்தோம்ல க்ளவுடியாக இருக்கிறதுக்கு அதை வந்து ஃபுல்லாக டார்க்னிங் பண்ணிக்கிறேன். கீழே வந்து நான் அப்புறம் பண்ணுறேன். ஏன்னா அதுக்கு கீழே அதுக்கு அந்த 2 லைனுக்கு நடுவில் நம்ம டிசைன் கொடுக்க போகிறோம், அது கலைஞ்சிரும். அதுக்காக இப்போ இதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு வேவ் லைன் கயிறு கட்டின மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதில் எந்த ஒரு பேபி எலிமெண்ட் வேணாலும் தொங்க விடுற மாதிரி. இப்போது வெளியே துணி போட்டு அது தொங்க விடுவோம்ல அந்த மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லாக நாம் என்ன துணிக்கு பதில் நம்ம இந்த பேபி எலிமெண்ட்ஸ் போட்டுக்க போகிறோம், அவ்வளோதான். அதில் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது ஃபஸ்ட்டு ஒரு காரு, அப்புறம் ஒரு கேர்ள் பேபியோட கவுன் போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பாய் பேபியாக மென்ஷன் பண்ணுறதுக்கு அது ஒரு ஷர்ட் அண்ட் டிஷர்ட் அண்ட் பேண்ட் போட்டு அப்புறம் ஒரு சாக்ஸ், அதாவது 2 சாக்ஸுமே தொங்க விட்டுருக்க மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன். இதை மட்டும் கொடுக்கணும்ல, நீங்கள் இன்னும் நான் கிளாஸில் சொல்லி கொடுத்த பேபி எலிமெண்ட்ஸில் எந்த எலிமெண்ட்ஸ் வேணாலுமே நீங்கள் அதுக்கு போட்டுக்கலாம். நான் வந்து எனக்கு சும்மா பேசிக்காக இப்போ கேர்ள் பேபி எதுவாக இருந்தாலுமே இல்லை பாய் பேபியோ இருந்தாலுமே பொதுவாக 2 டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸுமே நம்ம மேஜராக போட்டுருங்க, ஓகேவா? அது கூட இந்த மாதிரி எது வேணாலும் பால் புட்டி இல்லை ஏதாச்சும் டாய்ஸ் எது வேணாலுமே போடலாம், ஓகேவா? இங்கே நான் எனக்கு தெரிஞ்சு சும்மா பேசிக்காக சில எலிமெண்ட்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். பட் ஷியோராக பாய் அண்ட் கேர்ள் பேபியோட ட்ரெஸ்ஸு ஒரு செட்டு கண்டிப்பாக ஷியோராக போட்டுக்கோங்க. பேலன்ஸு ஏதாச்சும் டாய்ஸோ எந்த ஒரு இதுவோ அது பேலன்ஸ் நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ கீழே இருக்கிற லைன்ஸுமே திரும்பி அதே மாதிரி டார்க்னிங் பண்ணி முடிச்சிட்டேன். அது கீழே ஒரு லைன் கொடுத்து இந்த தம் ஃபிங்கர் இருக்குல்ல அதுக்கு ஃபுல்லாக ஃபில்லிங்காக கொடுத்து நான் ஃபில் பண்ணுறேன். வேறு எந்த டிசைனும் ஸ்பெஷலாலாம் கொடுக்கல. ஒரு டாட் ரிங் அப்புறம் சிங்கிள் அம்ப் அதையே தான் ஃபுல்லாக தம் ஃபிங்கரோட ஃபில்லிங்காகவே நான் கொடுத்து முனையில் மட்டும் டபுள் லைன் கொடுத்து அது ஃபுல் ஷேடிங். ஆனால் ஃபுல் ஷேடிங்காக நான் கொடுக்காம சென்டராக ஒரு ட்ரிபிள் லீஃப் கொடுத்து பேலன்ஸ் ஃபுல்லாக ஃபுல் ஷேடிங் கொடுத்துக்கிறேன். ஏன்னா ஃபுல் ஷேடிங்காக கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி டிசைன் நடுவில் கொடுத்தா அது இன்னும் பார்க்க நல்லாவும் இருக்கும். லீஃப் தான் கொடுக்கணுன்றதும் இல்லை, நீங்கள் எந்த இது டிசைன் வேணாலுமே கொடுத்து ஷேடிங் கொடுக்கலாம். இப்போ பேலன்ஸ் இருக்கிற அந்த லைன்ஸ் ஃபுல்லாத்துக்குமே ஒரு அம்ஸ் கொடுத்து நான் ஃபில் பண்ணிட்டேன். இப்போது இங்கே பேலன்ஸ் இருக்க 4 ஃபிங்கருக்குமே வி ஷேப். ஏன்னா இப்போ நம்ம மேலே சென்டராக போட்ட டிசைன்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி வி ஷேப் மாதிரி யூ ஷேப் மாதிரி தானே வருது. ஸோ அந்த மாதிரியே மென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த 4 ஃபிங்கர்ஸ்க்குமே ஃபுல்லாக வி ஷேப் மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பார்டர் லைன் போட்டுருங்க டார்க் லைனாக. அதுக்கு நடுவில்
ஸ்லாண்டிங், அதான் லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்லாண்டிங் லைன் செக்குடாக போட்டு அதுக்கு இன்பிட்வீனாக இது டியர் ட்ராப் கொடுத்து ஃபில் பண்ணிட்டேன். அந்த ஒரு பாக்ஸ்க்கு நடுவுலையுமே சின்னதாக ஒரு டாட்டும் வச்சு இந்த கிரிட்டை முடிச்சுக்கிட்டேன். இப்போது நாம் ஃபிங்கர் டிசைனுக்கு வரும். நான் இப்போது ஃபிங்கர் டிசைன் வந்து அட் அ டைமில் 4க்குமே ஒன்றாவே கொடுக்குறேன். ஒரு டிசைன், இப்போ ஒரு டிசைன் ஒரு ஃபிங்கரில் ஆரம்பிச்சுன்னா அதை ஃபுல்லாகவே முடிச்சிடறேன். அந்த மாதிரி தான் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம இதை வந்து வி ஷேப்பாக ஆரம்பித்து ஒரே மாதிரி தானே ஆரம்பிக்கிறோம். ஸோ அதனால் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி டிசைன் தான் வரும். அதனால் நான் அப்படி போடுறேன். ஒன்றும் இல்லை, இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு எல்லாத்துக்குமே சிம்பிளான ஒரு பெல்ட்டு தான் கொடுக்குறேன். யூ ஷேப் பெல்ட். ஃபிங்கருக்கு எப்பயுமே ரொம்ப பேசிக்கான ஃபில்லிங், பேசிக்கான பெல்ட் அந்த மாதிரி கொடுத்தா பார்க்க ரொம்ப அழகும். ஏன்னா பாம்ஸில் வந்து கொஞ்சம் ஹெவியாக நம்ம ஒர்க்லாம் கொடுக்குறப்போ ஃபிங்கர்ஸில் கொஞ்சம் பேசிக்காக கொடுத்தா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போது நான் ஃபிங்கர்ஸ் ஃபுல்லாத்துலேயும் ஒரு பெல்ட் கொடுத்துட்டேன். அதுக்கு மேலே இந்த வைன்ஸ் இருக்குல்ல, அதை சிம்பிளாக ஹரிசாண்டல் சைடாக ஃபேஸ் பண்ண மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். எப்பயும் வெர்டிக்கலாக தானே போடுவோம். இன்றைக்கி நான் ஹரிசாண்டலாக இருக்கிற மாதிரி வைன்ஸ் கொடுத்துக்கிட்டேன். அது பாருங்கள், அந்த லீஃப் எல்லாமே எவ்வளோ குட்டி குட்டியோண்டு போட்டிருக்கேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஸோ நீங்கள் வைன்ஸ் எல்லாமே நல்லா குட்டியாக போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். ஒரு டாட் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு மேலே ஒரு ஸ்ட்ரோக் இழுத்து கீழே ஒரு ஸ்ட்ரோக் இழுங்க, அவ்வளோதான். சரியா? அதுக்கப்புறம் திரும்பி ஒரு டபுள் லைன் ஹம்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு மேலே ஃபுல்லாகவே எல்லா 4 ஃபிங்கர்ஸ்லையுமே எலிமெண்ட்ஸ் தான் கொடுக்க போகிறேன், பேபி எலிமெண்ட்ஸ். அதில் ஃபர்ஸ்ட்டு ஃபிங்கருக்கு நான் ஃபுட் பாத் தான் போடுறேன், பேபியோட ஃபுட் பாத். செகண்ட் எலிமெண்ட்ஸுக்கு நான் பேபியோட சாக்ஸு மேலெல்லாம் போட்டோம்ல, அதே மாதிரி பேபியோட சாக்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இப்போ கீழே அதுக்கு கீழே இன்னும் பேலன்ஸ் இருக்குல்ல, தம் ஃபிங்கரில் போட்டோம்ல லீஃப் வித் ஃபுல் ஷேடிங், அதே தான் பேலன்ஸ் இருக்க எல்லாத்துக்குமே போடணும். நடுவில் மட்டும் செகண்ட் ஃபிங்கரில் ஃபுட் பாத்து, தேர்ட் மிடில் ஃபிங்கரில் சாக்ஸு, ஃபோர்த் ஃபிங்கரில் இந்த ஏபிசிடி இருக்குல்ல, அதை சும்மா தோரணை மாதிரி தொங்க விட்டுருக்க மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் அந்த ஏபிசிடி க்யூப்ஸ் இருக்குல்ல, அது போட்டிருக்கேன். இப்போ ஓகே, ஃபுல்லாக முடிச்சிடுச்சு. ஆனால் இதை நம்ம அப்படியே பிளாங்காக விட்டால் அந்தளவுக்கு பெருசாக நல்லா இருக்காது. இதையே ஃபுல்லாக லைட் ஷேடிங், ரொம்ப லைட் ஷேடிங்காக ஃபுல்லாக கொடுத்துட்டு பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக லைட் ஷேடிங் கொடுத்துட்டு சென்டராக ஒயிட்டாக இருக்கும். அதில் நம்மளோட மெயின் டிசைன் போட்டால் இன்னுமே ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். அவ்வளோதான், ஃபிங்கர் டிசைன் முடிஞ்சிடுச்சு. இப்போ மேலே வந்து நாம் ஸ்ட்ரோலர் போட்டோம்ல, அந்த பெல்ட்டுக்கு அதை தான் நம்ம ஸ்டார்ட் அப் டிசைனாக போட்டோம். அதை வெறும் பிளாங்காக இருக்குது. ஸோ அதுக்கு 2 சைடுமே சும்மா பேசிக்காக ஒரு ஃப்ளவர் மாதிரி போட்டு வைன்ஸ் எல்லாம் போட்டு டாட் ஃபுல்லாக மாதிரி வச்சு இந்த பேபி ஷவர் டிசைனை நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிசைன்ஸ் போட்டுட்டு இதே மாதிரியே இன்னும் 3 டிசைன் எனக்கு எக்ஸ்ட்ரா போட்டு ஹோம் ஒர்க்கை சென்ட்